ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 8ல் ஒரு போட்டியாளராக கலந்துட்டுருக்கிற அருண் பிரசாத் மற்றும் கடந்த 7வது சீசனில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கிற அர்ச்சனா, இவங்களை வச்சு பல பிரச்சனைகள் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து தற்போது அர்ச்சனா சொல்லியிருக்கிற விஷயங்கள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அர்ச்சனா சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. தற்போது அர்ச்சனாவுக்கு பிக் பாஸ் ரசிகர்களால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் தற்போது நடந்துட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 8வது சீசனில் போட்டியாளராக கலந்துட்டு இருக்கிற அருண் பிரசாத் தான். அர்ச்சனாவுடைய ஆண் நண்பர் தான் அருண் பிரசாத் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சீசனுடைய ஆரம்பத்தில் சைலண்டாக இருந்த அருண் பிரசாத் தற்போது சண்டைக்கோழி மாதிரி மாறியிருக்காரு. குறிப்பாக முத்துக்குமரன் கூட அடிக்கடி அவருக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதனால் அருண் பிரசாத்க்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அர்ச்சனா கிட்ட முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டு வராங்க. கடந்த வாரம் நான் ஒரு தோழியாக தான் அருண் பிரசாத்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அவர் பண்ணுற எல்லா செயல்களுக்கும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக அர்ச்சனா அருண் பிரசாத்தை பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனையில் எனக்கு இனி சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நான் சொன்ன அர்த்தமே வேறு, அதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கும் அருணுக்கும் இருக்கிற உறவை நான் பிரேக்கப் பண்ணலை, ஒரு நாளும் நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த மொத்த உலகமே அவருக்கு எதிராக திரும்பினாலும் அருண் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த நிலையில் தற்போது முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் தனக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி, அவங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச டீம் லாஸ்ட் போட்டியில் விளையாடினாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம நம்ம இருக்க மாட்டோம். இதுக்காக என் மேலே ஆசிட் வீசிடுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்துட்ருக்காங்க. நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிரட்டல்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தற்போது எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. தப்பான தகவல்களை பரப்புறவங்க கேட்டுக்கோங்க. நான் சம்மந்தப்பட்ட பேஜஸ் மேலேயும் அதோட அட்மின்கள் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஒருவேளை உங்களோட பெயர் தப்பாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் நீங்களும் கவனமாக இருங்க. நான் எனக்கு வந்த பகிரங்கமான மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் பற்றின கருத்தை தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். முத்துக்குமரன் ரசிகர்களே உங்களோட பெயரை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, கவனமாக இருங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருக்காங்க. மேலும் தனக்கு மிரட்டல் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, முத்துக்குமரனுடைய ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. என்னோட தலைவன் முத்துக்குமரன் பற்றியே தப்பாக பேசுகிறியா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இது அவருடைய ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் வேற யாரோ பண்ணியிருக்கிற வேலை அப்படிங்கிறது தெரியுது. மேலும் அந்த மெசேஜில் உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன், உன்னை பாலியல் கொடுமை பண்ணி கசக்கி தூக்கி போட்டுருவேன், உன் வீட்டை கண்டுபிடிச்சி உன்னை நானே வெட்டுவேன் அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன சீசனில் பிரதீப் ஆண்டனி பற்றி வனிதா விஜயகுமார் விமர்சனம் பண்ணதால் அவரோட ரசிகர்கள் வனிதாவை கடுமையாக தாக்கியிருந்தாங்க. ஸோ இதனால தான் அர்ச்சனா தனக்கும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த பிரச்சனையை இவ்வளோ சீரியஸாக கொண்டு வந்திருக்காங்க.